கத்திரிக்காய் சாதம். இதுல நம்ம ஒரு ஸ்பெஷல் பொடி போட்டு செய்ய போறோம். எண்ணெயில நல்ல ரோஸ்ட் ஆன கத்திரிக்காயில இந்த நம்ம ஸ்பெஷல் பொடியை போட்டு கலந்து அதுல சாதம் போட்டு கலந்து நீங்க ஒரு லஞ்சுக்கோ இல்ல லஞ்ச் பாக்ஸுக்கோ எடுத்துட்டு போறப்போ ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பாப்போமா? இன்னைக்கு நான் 2 ஆழாக்கு சாதம், அதாவது ஒரு 400 கிராம் இதை குக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கலந்த சாதம் பண்ண போறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு சாதம் வேக வைங்க, நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அடுத்து நம்ம ஒரு ஸ்பெஷல் பொடி அரைச்சிடலாம். ஒரு வானல்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். இது இந்த உளுந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கலர் மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. செவக்கணும்னு இல்ல, கொஞ்சம் லைட்டா கலர் மாறினா போறோம். நான் லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஆறினதும் பொடி பண்ணி வச்சுப்போம். இதுக்கு 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் நான் வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். ஆனா வேர்க்கடலையை நீங்க லாஸ்டா சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் செவந்ததும் அடுத்து 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய பல்லு பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். பூண்டு நல்லா செவந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதுல நான் 1 டீஸ்பூன் மாங்காய் தூள், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மாங்காய் பவுடர் இல்லைன்னா புளி பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லைன்னா புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி கண்டிப்பா கத்திரிக்காய்க்கு தேவைங்க, அப்பதான் அந்த கத்திரிக்காயோட அந்த ஒரு சின்ன கசப்பு எடுக்கும் புளி. இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன், ஆப்ஷனல் தான். பட் இந்த வெல்லம் வந்து நல்ல இந்த டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா பொடி ஒரு 3 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதுல குக் பண்ணி வச்சிருக்கிற சாதம் சேர்த்துட்டு அதோட நல்லா தாராளமா கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துடுங்க. அவ்வளவுதான். ஒரு அருமையான கத்திரிக்காய் சாதம் ரெடி. லஞ்சுக்கோ இல்ல லஞ்ச் பாக்ஸுக்கோ ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பொடியை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நம்ம வெஜிடபிள் சேர்த்து பண்ற கலந்த சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிளேவர் சாதத்துக்கு ஒரு தனி டேஸ்ட கொடுக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.